Hello students, I am Vinod Kumar from VCC Max Academy. நம்ம இன்னைக்கு 10th standard mathematics chapter 5 coordinate geometry exercise 5.2 ல இருக்கக்கூடிய 9th sum இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. ஸோ ரெண்டு சப்டிவிஷன் இந்த வீடியோல பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா show that the given points form a right angle triangle and check whether they satisfy the Pythagoras theorem அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்குரிய கொஷின் இதே தான். செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் வந்து டாபிக் ஒரே டாபிக் தான், கொஷின் மட்டும் தான் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்துட்டு அப்புறம் செகண்ட் சம் போகலாம். ஸோ இப்போ என்னென்னா இந்த கொஷினில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரைட் ஆங்கிளில் இருக்குது அப்படின்றத சொல்லணும். இன்னொன்று வந்து அதை வந்து என்ன பண்ணோம், பித்தாகரஸ் தேரத்தை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றதையும் சொல்லணும். அந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அதோட வேல்யூ வந்து பித்தாகரஸ் தேரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு சொல்லணும். ஸோ இதில் என்னென்னலாம் பண்ண போகிறேன்றதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா மொத்தம் ஏபிசின்னு இருக்கா. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் சிஏ கண்டுபிடிக்க போகிறேன். அந்த மூணு ஸ்லோப்பில் ஏதாச்சும் ரெண்டுத்தினுடைய ஸ்லோப்போடைய ப்ராடக்ட் வந்து ஒன்றா இருந்துச்சு, அதாவது -1ன்னு கிடச்சிச்சின்னா இது பர்பெண்டிகுலர்னு சொல்லிடலாம், அதாவது ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஒன்று அது ரைட் ஆங்கிள்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு நம்ம ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு அந்த டயக்ராம்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், அடுத்து பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், அடுத்து சிஏவோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், பித்தாகரஸ் தேரத்தை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றதை செக் பண்ணலாம். இப்போ நான் சொன்னதை அப்படியே எப்படி சம்மில் போட போகிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு யாரை கண்டுபிடிக்க போகிறேன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏவோடைய பாயிண்ட் வந்து 1, -4, பியோடைய பாயிண்ட் வந்து 2, -3. ஸோ இது x1, இது y1, இது x2, y2. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸோ ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி தான் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ y2 - y1 -3. ஸோ -3 என்ன மாறிடும், +4 பை 2 - 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1/1 அப்படின்னு கிடைக்கிது. 1/1 என்ன கிடச்சிரும்னா நமக்கு 1 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா, இது ஸ்லோப் ஆஃப் ஏபியோடைய வேல்யூ. அடுத்தது நம்ம யாரை கண்டுபிடிக்க போகிறோம்னா ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போகிறோம். பியோட பாயிண்ட் வந்து 2, -3, சியோட பாயிண்ட் வந்து 4, -7. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ இப்போ இதுக்கு ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசிக்கு ஃபார்முலா இதே தான், y2 - y1 டிவைடட் பை x2 - x1. அப்போ y2 - y1 -7, இது என்ன ஆகிடும், +3 மாறிடும், பை x2 - x1 4 - 2 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் -4 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் என்ன கிடச்சிரும், -2 அப்படின்னு கிடச்சிருது. ஓகேவா. அடுத்து ஸ்லோப் ஆஃப் ஏசி ஆர் சிஏ, ஸ்லோப் ஆஃப் ஏசின்னு வச்சுங்களேன். ஸோ ஏவோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, -4, சியோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 4, -7. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இது கண்டுபிடிக்க போகிறோம். இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. அப்போ y2 - y1 நான் வரும் -7 + 4 பை 4 - 1. அப்போ என்ன கிடச்சிரும்னா -7 + 4 வந்து -3 டிவைட் பை +3 கேன்சல் பண்ண என்ன வருது, -1 வருது. இது ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இங்கே நல்லா கவனிங்க. ஸ்லோப் ஆஃப் ஏபியோட வேல்யூ வந்து 1, ஸ்லோப் ஆஃப் ஏசியோட வேல்யூ வந்து -1. ஸோ 1 × -1 கிடைக்குது. அப்போ ரெண்டுத்தையும் நான் ப்ராடக்ட் பண்ணால் ஏதாச்சும் ரெண்டு ஸ்லோப்பை ப்ராடக்ட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு சொன்னேன், -1 கிடைக்கணும்னு சொன்னேன். ஸோ அதுபடி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி, இது ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபியோட வேல்யூ 1, ஸ்லோப் ஆஃப் ஏசியோட வேல்யூ வந்து -1. ஸோ 1 × -1 கிடைக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்தினுடைய ரெண்டு ஸ்லோப்பு வந்து m1, இது m2, m1 × m2 இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்ற மாதிரி கிடச்சிச்சுன்னா அப்போ அது என்னவாக இருக்குன்னா பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் ஏசியும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, -1 கிடைக்கிறதுனால தேர்ஃபோர் ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு எப்படி இருக்குன்னா ஏசியாக இருக்கும். ஏபி வந்து பர்பெண்டிகுலர் டு ஏசியாக இருக்கும். அப்போ ஏபி பர்பெண்டிகுலர் டு ஏசியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதலாம்னா ஏபிசின்ற ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபார்ம் என்ன ட்ரையாங்கிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு
ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா பர்பெண்டிகுலர்னால ரைட் ஆங்கிள்னு ஒன்று தான் இல்லையா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் இதில் ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும். ஆங்கிள் ஏ தான் இது காமன் ஆங்கிளாக இருக்குது. அப்போ ஆங்கிள் ஏ வந்து என்னவாக இருக்குன்னா 90 டிகிரி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த டயக்ராம் வச்சு சொல்ல போகிறோம். இப்போ டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி வரும்னு சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டயக்ராமை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்டிங் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது எழுதி முடிச்சிடுறீங்க. இது எழுதி முடிச்சோடனே டயக்ராம், இந்த டயக்ராம்லேருந்து நான் என்ன சொல்லிடுறீங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பித்தாகரஸ் தேரம் வெரிஃபை ஆகுதுன்றதை செக் பண்ணலாம். ஸோ பித்தாகரஸ் தேரம் வெரிஃபை ஆகணும்னா என்ன பண்ணணும்னா ஏபிசின்ற 3 பாயிண்ட் எடுத்துட்டேன். ஸோ இதில் என்னென்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கணும், அப்புறம் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏசி கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம பித்தாகரஸ் ரிலேஷன் வெரிஃபை ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும், 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்ருக்கோம். ஸோ x2 - x1 the whole square + y2 - y1 the whole square. ஸோ எழுதிட்டேன் ஏபியோட வேல்யூ. ஸோ இதில் அப்ளை பண்ணலாம். x2 - x1 என்ன கிடைக்கும், 2 - 1 the whole square + -3 + 4 the whole square. அப்போ என்ன கிடைக்கணும்னா ரூட் ஆஃப் 2 - 1 the whole square வந்து 1 ஸ்கொயர், இதுவும் 1 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் ஆகிடும் √2 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, அதை அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பிசியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் x2 - x1 the whole square 4 - 2 the whole square + -7 + 3 the whole square. அப்போ என்ன கிடச்சிரும்னா இது வந்து 2 ஸ்கொயர் மாறிடும், இது ப்ளஸ் -4 the whole square மாறிடும். ஓகேங்களா, ஏன்னா 7ல் 3 போனால் 4 இருக்கும், அதுவும் -4 மாறிடும். ஏன்னா -7 இல்லையா, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இது 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போ என்ன கிடச்சிருன்னா √20 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது CARAC. ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சின்னா என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா x2 - x1 the whole square இல்லையா, 4 - 1 the whole square + -7 + 4 the whole square. அப்போ 4 - 1 the whole square என்ன ஆகிடும்னா 3 ஸ்கொயர், இது வந்து இதுவும் என்ன ஆகிடும்னா -7 + 4 ஆகிடும் -3. அப்போ ரூட் ஆஃப் 9 + 9 என்ன மாறிடும்னா √18 அப்படின்னு மாறிடும். ஸோ இது √18, இது √20, அதுக்கடுத்து இது வந்து √2 அப்படின்னு கிடச்சிருக்குது. ஸோ டயக்ராம்லேருந்து படி பார்க்கும்போது நம்ம யூஸிங் பித்தாகரஸ் தேரம் ஃப்ரம் த டயக்ராம் ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். ஸோ அதான் பிசி தான் ஹைபோட்டனஸாக இருந்தது. ஸோ ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர், அந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். இப்போ பிசியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா √20. அப்போ √20 the whole square. இது பார்த்திங்கன்னா ஏபியோட வேல்யூ பார்த்திங்கன்னா √2 the whole square. பிசியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √18 the whole square. ஓகேங்களா, அப்போ அந்த ஸ்கொயர் ரூட்லாம் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கணும், இது ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 20 = இது என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும், இது வந்து 18 மாறிடும். அப்போ 20 = 18 + 2 என்ன ஆகிடும்னா 20 மாறிடும். அப்போ 20 = 20 கிடைக்கிறதுனால பித்தாகரஸ் தேரம் என்ன ஆயிடுச்சுன்னா வெரிஃபைடு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன வரன்னு சொல்லி நம்ம பித்தாகரஸ் தேரம் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஓகே, ஸோ இதே 9th ரோமன் லெட்டர் செகண்ட் சம் இதே தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இன்னொன்று என்ன பண்ணணும், செக் வெதர் தே சாட்டிஸ்ஃபை த பித்தாகரஸ் தேரம் அப்படின்றத ரெண்டாவது கொஸ்டினாக கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுறோம் கேட்டால் நம்ம போன சம் போடுறதுனால டேரெக்டாக நம்ம இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஃபஸ்ட்டு LM ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அப்புறம் MN ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அப்புறம் NL ஆர் LN ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அது ஏதாச்சும் ரெண்டு ப்ராடக்ட்டோட ஸ்லோப் வந்து -1 வருதான் நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட் நான் LM கண்டுபிடிக்கிறேன். ஸோ y2 - y1 12 - 5 / 9 - 0. அப்போ 12 - 5 என்ன கிடைக்கும் 7/9 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஸோ இது எதுவும் பண்ண முடியாது. அடுத்து MN y2 - y1 இது x1, இது y1, இது x2, இது y2. அப்போ என்ன கிடைக்குன்னா 14 - 12 / 3 - 9. அப்போ என்ன கிடைக்குன்னா 2/6 கேன்சல் பண்ணால் 1/3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது.
ஓகேங்களா. அடுத்தது யாரை கண்டுபிடிக்க போகிறோன்னா ஸ்லோப் ஆஃப் எல்என். ஸ்லோப் ஆஃப் எல்என் பார்த்தீங்கன்னா y2 மைனஸ் y1. அப்போ 14 மைனஸ் 5 டிவைடட் பை 3 மைனஸ் 0. 14 மைனஸ் 7 கிடைக்கும் 9. 9 பை என்ன வரும் உங்களுக்கு 3 அப்படின்னு கிடைக்குது. 9 பை 3 அப்படின்னு கிடைக்குது. ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா இங்கே 3 மைனஸ் 9 வந்து மைனஸ் 6. அப்போ இதை கேன்சல் பண்ணால் மைனஸ் 1/3 அப்படின்னு கிடைக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தான், மைனஸ் 1/3. ஸோ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது 3 கிடைக்குது. ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் இந்த மைனஸ் 1/3யும் இந்த 3யும் நம்ம ப்ராடக்ட் பண்ண என்ன கிடைக்கும் -1 கிடைக்கும். அதாவது என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஸ்லோப் ஆஃப் எதை ப்ராடக்ட் பண்ண கிடைக்குது, ஸ்லோப் ஆஃப் mnஐயும் ஸ்லோப் ஆஃப் lnஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -1 கிடைக்கிற மாதிரி இருக்குது. இதோட வேல்யூ வந்து -1/3, இதோட வேல்யூ வந்து 3. ஸோ 3 கேன்சல் ஆகிடுச்சு. நமக்கு என்ன கிடைக்குது -1 கிடைக்குது. ஸ்லோப் ஆஃப் mnஐயும் ஸ்லோப் ஆஃப் lnஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது -1 கிடைக்கிறதுனால நம்ம என்ன எழுதலாம், தேர்ஃபோர் mn இஸ் பர்பெண்டிகுலர் டு என்னவாக இருக்கும் ln அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ mn இஸ் பர்பெண்டிகுலர் டு ln அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதில் n தான் காமன் ஆங்கிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்போ என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா n இடத்துல தான் என்னவாக இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ரைட் ஆங்கிள் இருந்திருக்கும். ஸோ இதுதான் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி இதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரைட் ஆங்கிள் சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் இது பர்பெண்டிகுலராக என்ன எடுத்துகிறோம் 90 டிகிரி இல்லையா. ஸோ டயக்ராம் வச்சு நம்ம சொல்கிறோம் இது வந்து இந்த இடத்துல n இடத்துல 90 டிகிரி இருக்கும். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா mன்னு எடுத்துக்கலாம், இங்கே வந்து என்ன எடுத்துக்கலாம்னா lன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ mnனும் lnனும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பர்பெண்டிகுலராக இருக்கும், 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து LMN ஃபார்ம் என்ன ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். அதே சமயத்தில் இங்கே பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. 0,5 இது வந்து 9,12 இது வந்து பார்த்திங்கன்னா 3,14. அவங்க சொன்னதுன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு கண்டுபிடிக்கும் போது நம்ம ரெண்டுத்தினுடைய ஸ்லோப் வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது -1 கிடைக்குது. அது எதுனா இந்த mn இஸ் பர்பெண்டிகுலர் டு ln. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த டயக்ராம் போட்டிருக்கோம். இந்த டயக்ராம் படி தான் நான் சொல்கிறேன் LMN ஃபார்ம் என்னவாக இருக்குது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா இந்த இடம் 90 டிகிரியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னவாக இருக்கும் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன கண்டிஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. செகண்ட் கண்டிஷன் அவங்க என்ன சொல்லிடுன்னா பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு செக் பண்ண சொன்னாங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு LMனோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா x2 - x1 the whole square 9 - 0 the whole square + y2 - y1 12 - 5 the whole square. அப்போ என்ன வரும் 9 ஸ்கொயர் வந்துடும். 9 ஸ்கொயர் வந்து 81. இது வந்து 12 - 5 7 ஸ்கொயர் வந்து 49. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா √113 கிடைக்குது. அது அப்படியே இருக்கட்டும். ஸோ எதுவும் பிரிக்கலாம் தேவையில்லை. அதே போல் என்ன பண்ணுறேன்னா mnோடைய ஸ்லோப் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். x2 - x1 இது x1 y1 x2 y2. அப்போ என்ன கிடைக்குன்னா 3 - 9 the whole square ப்ளஸ் என்ன இருக்குன்னா y2 - y1 14 - 12 the whole square. அப்போ என்ன வரும்னா இது -6 ஸ்கொயர் இது 2 ஸ்கொயர். -6 ஸ்கொயர் பண்ணால் 36 கூட ஒரு 2 ஸ்கொயர் பண்ணால் ஆடும் 4 அப்படின்னு கிடச்சிரும். 36 + 4 கிடைக்குன்னா √40 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ √40 கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அடுத்தது ln கண்டுபிடிக்கணும். lnக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். x2 - x1 3 - 0 the whole square 14 - 5 the whole square. அப்போ என்ன கிடைக்குன்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ஸ்கொயர் பண்ணால் 81. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்குன்னா நமக்கு √19 கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்ன கிடச்சிதுன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து √113 கிடச்சிது. 90 + 40 113 கிடச்சிது. அடுத்து செகண்ட் ஒன்றுக்கு வந்து 14 கிடச்சிருக்கு √40. தேர்ட் ஒன்றுக்கு என்ன கிடச்சுன்னா √19 கிடச்சிருது. ஸோ பித்தாகரஸ் தேற்றம் என்னென்னா யூஸிங் பித்தாகரஸும் ஃப்ரம் த டயக்ராம்லேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் இல்லைங்களா. ஸோ அதை வச்சு நம்ம எழுத போகிறோம். அதன்படி LM ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு MN ஸ்கொயர் ப்ளஸ்
எல்என் ஸ்கொயர். எல்எம்மோட வேல்யூ என்ன கிடச்சுன்னா √113 கிடச்சிது. ஸோ 130 ஸ்கொயர் √130 ஸ்கொயர். இதோட வேல்யூ வந்து √14 கிடச்சிது. √40 ஸ்கொயர். எல்என்னோட வேல்யூ வந்து என்ன கிடச்சுன்னா √19 கிடச்சிது. √90 ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன ஸ்கொயர் ரூட் கேன்சல்ஸ்னா 130 இஸ் ஈக்குவல் டு இங்கே 40 இருக்கும், இதுவும் அதே போல் வந்து 19 இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 130 ஈக்குவல் டு 113 கிடைக்கிறதுனால பித்தாகரஸ் தேரம் என்ன ஆயிடுச்சு, வெரிஃபை ஆகிடுச்சு. தேர்ஃபோர் என்ன எழுதுனா பித்தாகரஸ் தேரம் வெரிஃபைட். பித்தாகரஸ் தேரம் இஸ் வெரிஃபைட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஸோ அவங்க கொஷினில் சொன்னதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னென்னு கேட்டாங்கன்னா அந்த 3 பாயிண்ட்ஸு சேர்த்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருதான்னு பார்க்குறாங்க. ஸோ நம்ம நமக்கு ஏன்னா இந்த இடத்துல ஒரு சில பேர் புரியலன்ற மாதிரி டவுட் வரும். ஸோ MN is perpendicular to LN சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ஸோ பர்பெண்டிகுலராக இருக்கும்போது Nன்ற இடத்துல தான் கண்டிப்பாக 90 டிகிரி இருக்கும். அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த வெர்டிசஸ் இங்கே M இருக்கிற மாதிரியும் இங்கே L இருக்கிற மாதிரியும் போட்டதுக்கப்புறம் நமக்கு பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, நமக்கு வந்து N வந்து 90 டிகிரி இருக்கும்போது இது கண்டிப்பாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். அதனால தான் LMN ஃபார்மியாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டோம். அது கூட என்ன போட்டுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஆங்கிள் N-ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் 90 டிகிரி இருக்குன்றதை சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அந்த 3 பாயிண்ட்ஸ் ஃபார்மியாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம இப்படி அதை பர்பெண்டிகுலரை வச்சு தான் நம்ம இந்த டயக்ராம் போடுறோம். டயக்ராம்லேருந்து நம்ம இதை சொல்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.